இருள் சூழ்ந்த இந்த மாலை வேளையில அழகிய நினைவுகளால் என்னுள் சூழ்ந்த என் பள்ளி பற்றிய தித்திக்கும் நினைவுகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கும் நம் பள்ளியின் தாளர் திரு தமிழ்வாணன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் திரு வளர்மதி அம்மா அவர்களுக்கும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் சுசிலா அம்மா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அனைவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கலையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிரென்பேன் கண்டேன் அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. அதாவது எத்தனை சுவைகள் இருந்தாலும் அது எல்லாத்துலேயும் சிறந்த சுவை நம்மளோட தமிழ் மொழியோட சுவை தான். எத்தனை மொழிகளை கற்றறிஞ்சாலும் அதில் எல்லாத்துலேயும் மூத்த மொழியாக விளங்குறது நம்மளோட தமிழ் மொழி. அப்படிப்பட்ட தமிழ் மொழி தான் என்னோட உயிர் மொழின்னு பாரதிதாசன் சொன்னார். அப்படிப்பட்ட உயிர்மொழியான தமிழ் மொழியும் சரி, அந்த உயிர்மொழியான தமிழ் மொழியை எனக்கு எழுத்து வடிவமாகவும் பேச்சு வடிவமாகவும் ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்த என்னோட பள்ளியும் வேற வேற கிடையாது. எப்படி மூத்த மொழி தமிழ் மொழியோ எல்லாத்துலேயும் சிறந்தது தமிழ் மொழியோ அதை அறிமுகப்படுத்தின என்னோட பள்ளி நான் எத்தனை சாதனைகளை செஞ்சாலும் அது எல்லாத்துக்கும் சிறந்த அடித்தளத்தை எனக்கு கொடுத்துருக்கு. நான் என்றைக்கும் அதுக்கு என்னோட பள்ளிக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். வாழ்க்கையில் எவ்வளோ உயரங்கள் போனாலும் சரி அதுக்கான நட்பண்புகளையும் நல்ல ஆற்றல்களையும் என்னோட பள்ளி தான், லிட்டில் ஃப்ளவர் பள்ளி தான் எனக்கு கொடுத்துருக்கு. அதாவது சொல்லுவாங்க, இருக்கும்போது மட்டும் அல்ல இல்லாத போது உள் நின்று நம்மளை வழி நடத்துபவர்கள் சிறந்த ஆசிரியர்கள்னு சொல்லுவாங்க. நான் இங்கேருந்து படிச்சுட்டு போனதுக்கப்புறம் 7 வருஷம் ஆச்சு. இந்த 7 வருஷம் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வரப்போகிற என்னோட வாழ்க்கை பாதைகள்லையும் சரி என்னை உள் நின்று நட்பண்புகளாலையும் நல்ல ஆற்றல்களாலையும் என்னோட ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தது தான் நான் ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என்றைக்கும் என்னோட ஆசிரியர்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஒரு ஸ்கூலில் ஒரு ஈவெண்ட் நடத்தினா சரி, சில்ட்ரன்ஸ் டே, டீச்சர்ஸ் டே, எந்த ஈவெண்ட்னாலும் சரி, கிளாஸும் சரி ரொம்ப ஜாலியாக கொண்டு போனேன். ஜியோ சார், லியோ சார் லைஃபோட பர்ஃபெக்ஷன், மேத்தமெட்டிக்ஸோட பர்ஃபெக்ஷன் ரெண்டுத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டாக எங்களுக்கு டெலிவர் பண்ண ரங்கராஜன் சார். தமிழ் மொழினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குள்ளே அந்த தமிழ் ஆர்வத்தை தூண்டினதும் சரி, தமிழ் பேச்சு ட்ராமா எது நடத்தினாலும் எனக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த ஆர்வத்தை எனக்குள்ளே தூண்டி மோட்டிவேட் பண்ண கௌதமி மிஸ், மணமல்லி மிஸ். டீச்சிங் அப்படின்னா டீச்சர்ஸ் அந்த நல்ல ஸ்கில்ஸை நமக்குள்ளே கொடுப்பாங்க. டீச்சிங்கை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீம் லவ்வை எனக்குள்ளே கொடுத்த, ஒரு அதிகமான பாசத்தை கேரிங்காக எனக்கு டெலிவர் பண்ண அல்லி மிஸ், சுஜாதா மிஸ், ரஜினி மிஸ், ராதா மிஸ் எல்லாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப நல்லா மோல்ட் பண்ணி வளர்த்து எனக்குள்ளே நல்ல குவாலிட்டிஸை கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிராமர் அப்படின்னாலே போரிங்காக தான் இருக்கும் ஜென்ரலாக. பட் இப்போ வரைக்கும் கிராமர் கிளாஸை ரொம்ப அழகாக டீச் பண்ண தமிழ் மொழி மிஸ். எங்கே போனாலும் இப்போ கூட ஒரு கிராமர் டெஸ்ட் வச்சா அதெல்லாம் சப்ப மேட்ரு, ரொம்ப ஈஸிங்கிற ஒரு தைரியத்தை எனக்குள்ளே கொடுத்தது தமிழ் மொழி மிஸ்ஸோட டீச்சிங் தான். அவங்களுக்கு என்றைக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் ஒரு கிளாஸ் நடந்தது அப்படின்னாலே ஃபுல் டைமாக கிளாஸ் எடுத்தால் நமக்கு போர் அடிக்கும். ஒரு 30 மினிட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டால் நல்லாயிருக்கும்ல, நம்மளோட இதுக்கு ரிவைஸ் பண்ணிவிட்டு கொஷின்ஸ் கேட்குறதுக்கு. ஸோ தேவிகா மிஸ் எனக்கு 9th சயின்ஸ்க்கு வந்தாங்க. அவங்களோட கிளாஸ் டீச்சிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபுல் டைம் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க, ஒரு 30 மினிட்ஸ் எடுத்துகிட்டு ரிமைனிங் நம்மளோட டைமாக நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் பிரியா மிஸ், பிடி மிஸ், சங்கீதா மிஸ் எல்லாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் டீச்சர் அப்படின்னாலே ஒரு பெஸ்ட்டு டீச்சர்னாலே என் மைண்டுக்கு முதல்ல வர்றது பிரின்சிபல் மிஸ் கீதா மிஸ் தான். அவங்களோட போல்டு ஆட்டிடியூட் எல்லாத்தையும் தாண்டி அவங்களோட டீச்சிங் எனக்கு இப்போ வரைக்கும் அவங்களோட டீச்சிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டீச்சிங்னாலே ஒரு ஐ டு ஐ கான்டாக்டில் இருந்தால் தானே இன்னும் நம்மளை தூண்டி விட்டுட்டே இருக்கும் கவனிக்கணுன்ட்டு. அவங்க கிளாஸுக்கு வந்தால் மார்னிங் கிளாஸ், ஈவினிங் கிளாஸ், நைட் கிளாஸ் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாரோட புக்ஸும் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கணும். மிஸ்ஸும் ஃபுல் ப்ரிப்பேர்டாக வருவாங்க, புக்கை பார்க்க மாட்டாங்க. சூப்பராக கிளாஸ் நடத்திட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணிட்டு தான் புக்ஸை பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. அவங்களோட டீச்சிங் நான் இப்போ வரைக்கும் ரொம்ப அட்மையர் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட்
பிரின்சிபல் சார், அதாவது பிரின்சிபல்னாலே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இவங்கக்கிட்ட நம்ம ப்ராப்ளம் சொல்ல முடியுமா என்ன நமக்குள்ளே இருக்கும். பட் அதை எல்லாத்தையும் உடச்சி ஃபீல் ஃப்ரீ, என்ன ப்ராப்ளம்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஜாய்ஃபுல் மைண்டோட எங்களோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண பிரின்சிபல் சார், அவருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இவ்வளோ பெஸ்ட்டு டீச்சர்ஸை எங்கள் எல்லாருக்கும் கொடுத்த எங்களோட கரஸ்பாண்டன்ட் சார் எவ்வளோ பெஸ்ட்டாக இருப்பார், கண்டிப்பாக உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ரொம்ப எளிமையான மனிதர். ஸோ எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அவர் காட்டின நல் வழி தான் இன்னைய வரைக்கும் இந்த உயரத்துக்கு எங்களை கொண்டு வந்திருக்கு. சொல்லுவாங்க இல்லையா, மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி. நாங்கள் இந்த நல் வழியில் நல்ல நிலைமையில் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு இருக்கோன்னா அந்த நல் நெறிமுறைகளை எங்களுக்கு அறிமுகப்படுத்தின எங்களோட ஒரு இன்ஸ்பைரிங் லீடர் கரஸ்பாண்டன்ட் சார். ஸோ என்றைக்கும் நான் அவரை அட்மையர் பண்ணுறேன், மறக்க மாட்டேன். ஒரு ஸ்மால் ஸ்டோரி, ஒரு டீச்சரோட நாலேஜ் ஒரு ஸ்டூடெண்ட்டை எந்த அளவுக்கு கொண்டு போகுன்னு. ஸோ அர்ஜுன் ஒரு பையன், கண்ணு தெரியாத பையன், அவங்களுக்கான ஸ்கூலில் படிச்சுட்ருக்கான். குரு பூர்ணிமா ஃபெஸ்டிவல் வருது. டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் கையால் செஞ்ச கிஃப்ட்டை எனக்கு கொடுங்கப்பா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பெஸ்ட் கிஃப்ட்டுங்கிறாங்க. அவனுக்கு கண்ணு தெரியாது இல்லையா, என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு யோசிக்கும் போது மிஸ்ஸுக்கு வந்து ட்ராயிங்னா ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிறான். பட் அவன் பிளைண்ட் பர்சன். ஸோ ட்ராயிங் எப்படிடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அவனுக்குன்னு ஒரு கைடு இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகேப்பா நம்ம சின்ன வயசில் பண்ணுவோம் இல்லையா, காயின்ஸை வச்சு பேப்பர் கடியில் வச்சு அதை பென்சிலில் ஷேட் பண்ணால் அழகாக அது வந்துடும், நம்ம தொட்டாலும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அவனுக்கு வந்து இந்த மாதிரி நீ காயின் அடியில் வச்சு வரைஞ்சிப்பாரு, ட்ராயிங் வந்துடும் சொல்கிறாரு. அவனும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மிஸ்ஸுக்கு கொடுக்குறான். பட் அவன் கொடுக்குறப்ப அந்த பேப்பர் எம்டியாக இருக்கு, ஓட்டை விழுந்துருச்சு. இன்னும் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க, என்னப்பா வெள்ளை பேப்பர் போய் கொடுக்குறேன்னு. பட் அவனோட மிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவனோட பென்சிலை வாங்குறாங்க, என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பென்சிலை ஷார்ப் பண்ணி அந்த ஷார்ப்னஸ் அவன் கையில் ஃபீல் பண்ண வச்சு இப்போ வர அழகாக வரும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவன் வரைகிறான், ரொம்ப அழகாக ட்ராயிங் வருது. ஸ்கூலோட வாலில் பேஸ்ட் பண்ணி அவன் நேம் எழுதுகிறாங்க. யார் வேணாலும் ஜென்ரல் அட்வைஸ் நமக்கு கொடுக்கலாம். பட் ஒரு டீச்சரால் மட்டும்தான் நம்மளோட ப்ராப்ளம் என்ன, நமக்கு என்ன மாதிரி இருந்தால் நம்மளால் பெஸ்ட்டாக நம்மளால் கொடுக்க முடியும், அந்த பெட்டர் குவாலிட்டியை ஒரு டீச்சரால் மட்டும்தான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு புரிய வைக்க முடியும். அந்த டீச்சரோட அட்வைஸை கேட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணி வந்தானா அவனோட வெற்றி வரலாறு காணாத வெற்றியாக கண்டிப்பாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி ஒரு பெட்டர் குவாலிட்டிஸையும் நட்பண்புகளையும் சொல்லி கொடுத்த என்னோட டீச்சர்ஸ்க்கு நான் என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன், என்றைக்குமே அவங்க யாரையும் மறக்க மாட்டேன். ஸோ இங்கே ஸ்கூல் வந்து நிறைய மெமரிஸ் இருக்குது. அதாவது க்ரியேட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு காம்படிஷன். ஸோ இந்த அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஃபெஸ்டிவல் அப்போ கொடுப்பாங்க இல்லையா. ஸோ ரக்ஷா பந்தன்னா பிரதர் சிஸ்டர் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பண்ணுவாங்க. ஃபாதர்ஸ் டேனா ஃபாதர்ஸ் பற்றின அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அந்த ப்ராடக்டை டெலிவர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு க்ரியேட்டிவாக யோசித்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இந்த காம்படிஷனில் வின் பண்ணுங்கன்னு சொல்லி உதயா மேம் வந்து எங்களுக்கு அந்த க்ரியேட்டிவிட்டியை வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி க்ரியேட்டிவ் ஐடியாஸ் இந்த ஸ்கூலில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. வாழும் தெய்வங்கள் வாழ்த்தும் விழான்னு சொல்லி நடத்துவாங்க. அதாவது பப்ளிக் எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸ் ப்ளஸ் டீச்சர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸை பெற்று சூப்பராக எக்ஸாம் எழுதலாமே அப்படிங்கிறதுக்கு ஒரு விழாவாக அரேஞ்ச் பண்ணி எல்லாருக்குள்ளேயும் ஒரு எமோஷன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் வந்து. அதை என்றைக்கும் மறக்க மாட்டேன். அதே மாதிரி ப்ரைஸ் அப்படின்னாலே அவார்ட்ஸ் இது மாதிரி வாங்குறத விட புத்தகங்களை பரிசாக என் ஸ்கூல் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவார்ட்ஸ் வாங்கினா அது அதோடு முடிஞ்சிடும். ஆனால் புத்தகங்கள் கொடுத்தா மென்மையில் நம்ம வாழ்க்கையில் உயர்வடையலாம் இல்லையா. புக்ஸை இங்கே ப்ரைஸாக கொடுக்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே எனக்கு கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டல் வச்சது மூலியமாகவும் லைஃப்பில் அடுத்தடுத்து ப்ராப்ளம்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணலாம், நம்மளோட வேலையை எப்படி நம்மளே ஃபேஸ் பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாங்கிற எல்லா மைண்ட் செட்டை இங்கேருந்து கற்றுட்டு போகாதது அப்படின்னு எதுவுமே இல்லை. ஒரு பெட்டர் குவாலிட்டி, ஒரு பெட்டர் பிளாட்ஃபார்மை எனக்கு என்னோடய ஸ்கூல் தான் அறிமுகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரொம்பவே நான் கடமைப்பட்டிருக்கேன். சொல்லுவாங்க இல்லையா, ஸ்கூல் இஸ் அ பில்டிங் விச் ஹேஸ் அ 4 வால் வித் டுமாரோ இன்சைட் சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் என்னோட டுமாரோ, என்னோட பெட்டர் ஃப்யூச்சர் எல்லாமே ஸ்டார்ட் ஆனது எனக்கு பெட்டராக கொடுத்தது என்னோட லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் தான். நான் ரொம்பவே தேங்க்ஃபுல், பெருமைப்படுறேன் இந்த ஸ்கூலில் படித்ததுக்கு. அண்ட் நான் என்னோட வாழ்க்கையிலேயே நான் அணிஞ்ச மிக சிறந்த உடை எதுன்னு கேட்டாலும் என்னோட பள்ளி சீருடை தான். 10th படிக்கும் போது அதை கொண்டு வந்தாங்க. ரொம்ப சூப்பராக ஒரு கிளாசிக்கான ட்ரெஸ்ஸு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என் லைஃப்பில் நான் அணிஞ்ச ரொம்ப பெஸ்ட்டான ட்ரெஸ்ஸுமே கூட லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் யூனிஃபார்ம் தான். ஜென்ரலாக எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா,
காண முயல் எய்த அம்பினும் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ராவணன் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ராவணன் ஒரு மிகப்பெரிய சிவபக்தன். அவரோட கைகளால் இனி போட்டி போட எந்த மனிதர்களுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாம் ஏன் நம்ம சிவபக்தியை நிரூபிக்க கைலாயத்தையே தூக்கி பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சாரு. தூக்கி பார்க்க முயற்சி செய்தார், ஆனால் அவரால் தூக்க முடியல, நகர்த்த மட்டும்தான் முடிஞ்சது. இருந்தாலும் அது அவருக்கு சிறுமையை சேர்க்கவே கிடையாது. கைலாயத்தையே நகர்த்தியவன் அப்படிங்கிற ஒரு பெருமையை தான் சேர்த்துச்சு. காரணம், அவரோட இலக்கு சிறிய பாறாங்கல்ல தூக்குறது கிடையாது, மிகப்பெரிய இமயமலையை தூக்குறது. எப்பொழுதுமே இலக்கு பெருசாக வைங்க. அந்த இலக்கை நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது தோல்வி அடைஞ்சாலுமே கூட அது சிறுமையை சேர்க்காது, இன்னும் மோட்டிவேட் பண்ணி நிறைய வெற்றிகளை அடைய வைக்கும். ஸோ நம்ம எல்லாமே லிட்டில் ஃப்ளவர் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, அதுக்கான பெட்டர் குவாலிட்டிஸை நம்ம ஸ்கூல் ஆல்ரெடி நமக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இலக்கை பெருசாக வச்சு அச்சீவ் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எது படிக்க நினைக்கணும்னு நினச்சாலும் பேரண்ட்ஸ் அதுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். நான் சிஏ படிக்கிறேன், ஸோ இன்டர் முடிச்சுட்டு ட்ரைனிங் போயிட்டுருக்கேன். ஃபைனல் இயரு, ஃபைனல் எக்ஸாம் எழுத போகிறேன், சிஏ ஃபைனலிஸ்ட்டு. இந்த எக்ஸாம் ஒன்று விட்டால் திருப்பி எல்லாமே எழுதணும், ரொம்ப கஷ்டம், எடுக்காதீங்கன்னு சொல்லிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் என்னோடய பேரண்ட்ஸ் என்னோட எய்முக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்னோடய அம்மா அப்பா அவங்களோட சப்போர்ட்னால தான் எனக்கு இந்த அளவுக்கு ரேரான கோர்ஸை எடுத்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடிஞ்சுது. இந்த ரிமோட் ஏரியாவில் அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எல்லா குவாலிட்டிஸையும் என்னோடய ஸ்கூலும் கொடுத்துருக்காங்க, என்னோடய பேரண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எதை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாலும் பேரண்ட்ஸ் ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் மிஸ்டேக்ஸ் ஆர் ஃபர்கிவபிள் இஃப் ஒன் ஹேஸ் கரேஜ் டு அட்மிட் இட்னு சொல்லுவாங்க. நான் பண்ண தவறுகளையும் திருத்தி மன்னித்து என்னை அக்செப்ட் பண்ணி அதே மாதிரி எனக்குள்ள திறமைகளை விதைத்து என்னை இந்தளவுக்கு முன்னேற செய்த என்னோட ஸ்கூலுக்கு என்றும் கடமைப்பட்டவளாய் லிட்டில் ஃப்ளவர் மாணவி ஸ்வேதா பாலு தான். தேங்க்யூ வெரி மச்.